ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு பாடம் 5 வரலாறில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சரியான விடை கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல், அதாவது சதி அப்படின்ற அந்த பழக்க வழக்கம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு 1829. நான் இதில் வெறும் ஆப்ஷன், அதாவது ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன். ஆப்ஷன் எதுவுமே ரீட் பண்ண கிடையாது. ஸோ அதனால் ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு ஆரிய சமாஜம். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது அப்படிங்கிறாங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ விடை வந்துட்டு இதுதான் சரி. அடுத்தது ராஷ்டிரகோப்தார் யாருடைய முழக்கம் அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு பார்சி இயக்கம். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படிங்கிறாங்க. பாபா ராம்சிங். அடுத்தது விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு எம்ஜி ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு தயானந்த சரஸ்வதி. அடுத்தது கோடிட்ட இடங்கள் பார்க்கலாம். டேஸ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு ராமலிங்க அடிகள். புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் டேஸ் அப்படிங்கிறாங்க. ரானடே. குலாம்கரி நூலை எழுதியவர் டேஸ் அப்படிங்கிறாங்க. ஜோதிபா பூலே. ராமகிருஷ்ணா மிஷன் டேஸால் நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. விவேகானந்தர். டேஸ் அகாலி இயக்கத்தில் முன்னோடியாகும் அப்படிங்கிறாங்க. சிங் சபா. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் டேஸ் ஆவார் அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு அயோத்திதாசர். அடுத்தது சரியான கூற்று பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். விடை வந்துட்டு அதாவது 1, 2 இந்த 2 கூற்றுக்கள் மட்டும்தான் சரியானது. அடுத்தது பாருங்கள். பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. விடை வந்துட்டு 1, 2 சரி, அதாவது ஃபஸ்ட்டு 2 கூற்றுக்கள் மட்டும் சரியானது. ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார். ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினை எதிர்த்தார். ஸோ இதில் வந்துட்டு 1 மற்றும் 2 இதுதான் சரியானது. அடுத்த கூற்று பாருங்கள். ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். காரணம் பாருங்க. ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை திருமணத்தை ஆதரித்தார். இதில் கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை. அடுத்து பொறுத்துக பார்க்கலாம். ஒரு பைசா தமிழன் பத்திரிகை, திருவருட்பா, ஜீவகாருண்ய பாடல்கள், பாபா தயால்தாஸ், நிரங்கரி இயக்கம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், விதவை மறுமண சீர்திருத்த சட்டம், தேவேந்திரநாத், ஆதி பிரம்ம சமாஜம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.